ஃப்ரெண்டோட எங்கேயாவது வெளியில போகும்போது எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு நீட்டா போகலாம் அப்படின்றத காட்ட போறேன். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். மேக்கப்புக்கு போறதுக்கு முன்னாடி நான் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து பை பண்ணிருக்கேன். ஸோ அதெல்லாம் என்னன்றதை காமிக்கிறேன். நான் வந்து ஃபிளிக்கா அப்படின்ற பிராண்ட்ல இருந்தா பர்ச்சேஸ் பண்ணேன். மாய்ஸ்சரைசர், அப்புறம் வந்து பிளெண்டர் அண்ட் லிப்ஸ்டிக். மாய்ஸ்சரைசர் எப்படி இருக்கும் காமிக்கிறேன். சில்க் டச் மாய்ஸ்சரைசர் மில்க் கிரீம் மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. இது வந்து மாய்ஸ்சரைசர் கம் பிரைமர். நம்ம வந்து பிரைமரும் யூஸ் பண்ணலாம், மாய்ஸ்சரைசரும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபிளிக்கால இருந்து கிட்டத்தட்ட கலர் வந்து நியூட் ப்ரௌன் ஷேட் வரும். சூப்பரா இருக்கும். ஒரு டார்க் ஸ்கின் டோன் பீப்புள்ஸ்க்கு நல்லா யூஸ் பண்ணலாம். டஸ்கி ஸ்கின் டோன் பீப்புள்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். பிளெண்டர் வாங்கிட்டேன். அழகா பேக்கேஜிங் வந்து சூப்பரா இருக்கு. இதுக்குள்ள இருக்கும். வாட்டர்ல வந்து நல்லா டிப் பண்ணிட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணி ஃபுல்லா புரிஞ்சிருங்க. அப்புறம் யூஸ் பண்ணிப்போம். இப்போ நம்ம மேக்கப்புக்குள்ள போலாம். ஃபிஷிங் ஸ்ப்ரெட் வைப்ஸ் வச்சு நான் வந்து வைப் பண்ணிக்கிறேன். ரோஸ் வாட்டர் வச்சு ஃபேஸை டோன் பண்ணிக்கிறேன். ஃபிளிக்கால இது சில்க் டச் கிரீம் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கிறேன். இது மாய்ஸ்சரைசர் பிளஸ் பிரைமர். அப்படியே பட்டர் மாதிரி கிளைட் ஆகும். இப்போ நம்ம ஃபேஸ்ல யூஸ் பண்ணலாம். செம்ம ஸ்மெல்லுங்க. ஃப்ரேக்ரன்ஸ் செம்மையா இருக்கு. நல்லா கிரீமியா இருக்கு. ஃபேஸ்ல யூஸ் பண்றப்போ ஒயிட் கேஸ்ட் எல்லாம் எதுவும் வரல. சூப்பரா இருக்கு. ரொம்ப கிரீமியா இருக்கு பாருங்க. கண்டிப்பா எல்லாருமே இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணி என்னோட ஃபேஸ் வந்து க்ளோ மாதிரி க்ளோயிங்கா தெரியுது. ஸோ நான் வேற எதுவும் சீரமோ இல்ல எதுவும் பிரைமர்ஸ் நான் யூஸ் பண்ண போறது கிடையாது. ஸோ இதோடய நான் நெக்ஸ்ட் கன்சீலர் அண்ட் கரெக்டிங்லாம் போறேன். ஃபேஸுக்கு நம்ம மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிப்போம். அதே மாதிரி லிப்ஸ்க்கும் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா மறந்துடாதீங்க. ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். நான் வந்து ஸ்ட்ராபெரி ஃபார்ம்ல இருந்து பீட்ரூட் லிப் பாம் யூஸ் பண்றேன். ஸோ அடுத்த ஸ்டெப்பான கரெக்டருக்கு போறேன். ஃபேஸ் நான் கரெக்ட் பண்ணிட்டு அப்புறமா கன்சீல் பண்ணிட்டு அப்புறமா தான் ஃபவுண்டேஷன் போடுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் எடுத்திருக்கிறது கூட கேர்ள், அதுல இருந்து கரெக்டர் எடுத்துருக்கேன். இது வந்து கான்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதுல அப்புறம் கன்சீல் பண்ணிக்கலாம், கரெக்டராகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ 3 பர்பஸாவும் இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதை கரெக்டரா யூஸ் பண்ண போறேன். ஆரஞ்சு கரெக்டர் நடுவுல இருக்கேன். அதை நான் வந்து அண்டர் ஐஸ்ல இங்கெல்லாம் எனக்கு டார்க் பிக்மெண்டேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அங்கங்க மட்டும் நான் போட்டு கவர் பண்ணிக்கிறேன். எடுத்து போடும்போது லைட்டாவே போடுங்க. ரொம்ப டார்க்கா போட்டீங்கன்னா அது திருப்பி நீங்க ஆரஞ்சு கரெக்ட் பண்றதுக்கு வேற ஏதாவது ஒரு யூஸ் பண்ற மாதிரி ஆயிடும். வாயை சுத்தி போடுங்க. அப்புறம் நான் சைட்ல போடுறேன். இப்ப நான் கையாலே ஃபர்ஸ்ட் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணும்போது நல்ல கிரிப் கிடைக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்க பிரஷ்ஷால கூட பிளெண்ட் பண்ணிக்கலாம். வாய் சுத்தி ஏரியாலாம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்வெட் ஆகும் அப்படின்னா நீங்க அங்க வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். கரெக்டா மேக்கப் ப்ரொஃபஷனல் வந்து சாஃப்ட் மேட் கன்சீலர் யூஸ் பண்ணிக்கிறேன். இது என்னோட ஸ்கின் டோனுக்கு சூப்பரா மேட்ச் ஆகும். கரெக்டர் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அந்த இடத்துல மட்டும் நான் இதை யூஸ் பண்ணுவேன். நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க பிளெண்டர் வச்சு. தேய்க்க கூடாது, சும்மா டேப் பண்ணு. மேப்ளின்லேருந்து ஃபிட் மீ ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து ஷேட் நம்பர் 330. ஐ திங்க் லைட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். என் ஃபேஸ்க்கு பார்ப்போம், நான் யூஸ் பண்ணி பார்க்குறேன். ஃபஸ்ட்டு இவ்வளோதான் எடுத்திருக்கேன். நான் சும்மா ஃபிங்கர்ஸாலே டேப் பண்ணிக்கிறேன்.
லைட்டா தான் இருக்கு, பட் என் ஃபேஸ்க்கு கரெக்டா இருக்கு. நான் இதே வந்து போட்டுக்கிறேன். வேணும்னா நீங்க டஸ்கி ஸ்கின் டோன் இருக்கீங்கன்னா 330 இல்ல 340 ஷேட் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருக்கும் ஃபிட் மீ ஃபவுண்டேஷன். இப்போ எனக்கு ஃபவுண்டேஷன்ல போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிட்டேன். இப்போ க்ளோ பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் மாய்ஸ்சரைசரும் கூட சேர்த்து பிரைமர் போட்டோம்ல. ஸோ பாருங்க நல்ல செம்மையா இருக்கு க்ளோ. இந்த நோஸ்ல எல்லாம் பாருங்க நல்லா க்ளோ தெரியுது, செம்மையா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா இந்த மாய்ஸ்சரைசர் பிளஸ் பிரைமர். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா நீங்க வந்து வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது பவுடருக்கு டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இதை நல்லா தட்டிக்கோங்க. நல்லா தட்டிட்டு எப்படி எடுத்து பவுடர் ப்ரஷ் எடுத்து லைட்டா அப்படி பண்ணி அப்படி தட்டிட்டு அப்புறமா யூஸ் பண்ணிக்கோங்க. லைட்டா எடுத்து டேப் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் ஃபுல்லா இப்படியே நம்ம பவுடரை வச்சு கவர் பண்ணிக்கணும். நான் எக்ஸஸ் பவுடர்லாம் போடல, டேப் பண்ணி வச்ச பவுடர் மட்டும்தான் யூஸ் பண்றேன் ஃபேஸ்க்கு. இதை நான் ஒரு சிம்பிள் லுக்கா கிரியேட் பண்றதுனால நான் காம்பாக்ட் பவுடர்லாம் எதுவும் போட போறது கிடையாது. டைரக்டா நான் ஐப்ரோஸ் வந்து ஷேப் பண்ணிக்க போறேன். அதுக்கு நான் ஃபேஸஸ் கனடால இருந்து HD ஷேப் அப் ப்ரோ கிட் இதான் யூஸ் பண்ண போறேன். இது நம்ம இப்படி ஓபன் பண்ணா கண்ணாடி இருக்கும், 2 கலர்ஸ் பிரவுன்ல பிளாக்ல இருக்கும், அப்புறம் ஒரு பிரஷ். இதை வச்சுதான் நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். இங்க பிளாக் அண்ட் பிரவுன் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி கூட எடுக்கணும். நேச்சுரலா இருக்கும். எப்பவுமே நீங்க வந்து இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க, ஃப்ரண்ட்ல இருந்து கொஞ்சம் மிடில்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்பதான் நேச்சுரலா தெரியும், இல்லாட்டி டிராமாட்டிக் ஆர் ஒரு ஆர்டிபிஷியலா தெரியும் நமக்கு. இந்த சைடு உள்ள ஐப்ரோஸ் வந்து பண்ணிட்டேன். அடுத்தது இந்த சைடோட ஐப்ரோஸ் பண்றேன். மிடில்ல இருந்து ஒரு அவுட்லைன் கொடுத்துட்டு அப்புறம் உள்ள சின்ன சின்ன கேப்ஸ் இருந்துச்சுன்னா அதை மட்டும் நீங்க ஃபில் பண்ணா போதும். நேச்சுரலா தெரியும் நமக்கு ஐப்ரோஸ். அடுத்தது மார்ஸ்ல இருந்து ஐ பேலட் யூஸ் பண்ணிக்கிறேன். இதுல நமக்கு ஷிமரி ஷேடும் வரும், நார்மல் கலர்ஸும் பிரவுன் கலர்ஸ் அதெல்லாம் இருக்கு. லைக் உங்களுக்கு ஐஷேடோஸ் வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா தெரியணும் அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணணும்னா நம்மளோட மேல வந்து நீங்க ஒரு கன்சீலர், நல்ல லைட் கலர் கன்சீலரோ ஏதாவது கன்சீலர் வந்து நீங்க அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து பண்ணீங்க ஐஷேடோ போட்டீங்கன்னா நல்ல பெர்ஃபெக்ட்டா உங்களுக்கு வந்து தெரியும். இல்ல வேண்டாம் நார்மலா தான் நான் வந்து நார்மல் டேஸ் நம்ம சும்மா வெளில போறேன் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி பண்ணி பிளெண்ட் பண்றதுலதான் நமக்கு வந்து ஐஷேடோ வந்து நல்லா கரெக்டா நேச்சுரலா தெரியும் நமக்கு. அது பிளெண்டிங்ல தான் இருக்கு. நீங்க எவ்வளவு நேரம் பிளெண்ட் பண்றீங்களோ அவ்வளவு நேரம் நல்லா தெரியும் நமக்கு. அந்த மாதிரி நான் லெஃப்ட் சைட்லயும் வந்து பண்ணிக்கிறேன். இதே ப்ரௌன் ஷேட் எடுத்து ஆக்சுவலா இதையும் டேப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஐஷேடோ வந்து தெரியணும் ஆனா தெரியக்கூடாது. அந்த மாதிரி போடணும்னா நீங்க இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணலாம். மார்ஸ்ல ரொம்ப ரொம்ப நல்லாவே வந்து பண்ணிட்டு இருக்காங்க, கொடுத்துட்டு இருக்காங்க நமக்கு கலர்ஸ் எல்லாம். பிரவுன் ஐஷேடோ யூஸ் பண்ணிட்டேன். அடுத்து இந்த எட்ஜ்ல வந்து நான் ஒரு கொஞ்சம் டார்க் ஷேட் யூஸ் பண்ண போறேன். சோ அதுக்கு இந்த கலர் இது வந்து கொஞ்சம் ரெட் பிங்க் அந்த மாதிரி மிக்ஸ் ஆகி இருக்கு. பிளெண்ட் பண்றது சர்க்குலர் மோஷன்ல பிளெண்ட் பண்ணுங்க. அப்படியே கிரீஸ் லைன்ல உள்ள கொண்டு வாங்க. அதே மாதிரி இந்த கண்டினியூ உங்களுக்கு இப்ப இந்த ஸ்டேஜ்ல ஷிமர் ஷேட்ஸ் நடுவில் வந்து லிட்ல வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்க யூஸ் பண்ணலாம். பட் நான் என்ன பண்ண போறேன்னா இந்த ஆரஞ்சு கலர் இருக்குல்ல, லைட் ஆரஞ்சு, அதை எடுத்து நடுவில் அப்ளை பண்ணிக்க போறேன்.
லைனருக்கு ஸ்கெட்ச் லைனர் தான் யூஸ் பண்றேன். ஹோலிஸ்டிக் பாயிண்டி எண்ட் லைனர். ஆக்சுவலா இது ஸ்கெட்ச் லைனர் மாதிரியே இருக்கும், அழகா ஈஸியா நம்ம வந்து பிகினர் ஃப்ரெண்ட்லி. பட் நீங்க வந்து ஒரு லைனர் சூஸ் பண்றீங்கன்னா நீங்க லிக்விட் லைனர் சூஸ் பண்ணுங்க. அது இன்னுமே உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும் போடும்போது. லைனர் வந்து போட்டுட்டேன். ரொம்ப தின்னா இருக்கு பாருங்க லைனர். திக்காலாம் போடல, விங்ஸும் ரொம்ப போடல, லைனர் ரொம்ப தின்னா போட்டிருக்கேன். இப்ப நெக்ஸ்ட் வந்து மை காஜல் ப்ளூ ஹெவன்ல இருந்து யூஸ் பண்ணிக்கிறேன் காஜல். காஜல் போட்டாச்சு பாருங்க. காஜல் அண்ட் லைனர் போட்டோன்னே என்னோட ஐ லுக் வந்து எப்படி மாறிடுது. நமக்கு வந்து மஸ்காரா அப்படி இல்லைன்னா நம்ம வந்து காஜல் போனா கூட நீங்க ஜஸ்ட் ஒரு மஸ்காரா மட்டும் போட்டு நீங்க வெளில போனீங்கன்னா அவ்வளோ அது ஐ டிஃபரன்ஸ் அப்படி இருக்கும், சூப்பரா இருக்கும். அதே மாதிரி லைனர் மட்டும் போட்டீங்கன்னாலும் ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் நான் இப்போ காஜல் லைனர் அண்ட் மஸ்காரா கூட நான் வந்து போட போறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து நீங்க வந்து ஒரு மை போட்டீங்க அப்படின்னா மச் ஆகாம இருக்கிறதுக்கு நான் வந்து ஒரு ஐ ஷேடோ எடுத்து ஒரு பிரவுன் கலரோ ஆரஞ்சு கலரோ ஏதோ எடுத்துக்கோங்க. எடுத்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா கண்ணுக்கு கீழே, ஐ மீன் நீங்க போட்ட லைனருக்கு கீழே எப்படி போட்டுக்கோங்க. அப்ப அது ஸ்மஜ் ஆகாம இருக்கும். மேப்லின்ல இருந்து கொலோசல் வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது நல்ல வால்யூம் கொடுக்கும் நமக்கு. நீங்க இந்த மஸ்காரா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபால்ஸ் லேஷஸ் எல்லாம் யூஸ் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா இதுவே வந்து உங்களுக்கு ஃபால்ஸ் லேஷஸ் யூஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும். டிஃபரன்ஸ் பாத்தீங்களா, தெரியுதா? அடுத்தது இன்சைட்ல இருந்து லிப் அண்ட் சீக் டிப் பர்பிள் கலர்லயும் இருக்கு. ஏன்னா வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கின் டோன் கலர்ல வாங்கியிருக்கேன். ஆக்சுவலா இது வந்து கண்ட்ரி பம்ப்கின் 03 பர்பிள் கலர் இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க அது வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. நான் இதுல எடுத்துட்டு அடுத்தது கலர் எசன்ஸ்ல இருந்து லிப் லைனர். இது கிட்டத்தட்ட மெரூன் அண்ட் பிரவுன் ஷேட்ல, லைக் மெரூன் தான் மேக்ஸிமம் இருக்கும். பிரவுன் ஷேட் நீங்க போலாம். லிப் லைனர்னால இங்க பிரவுன் மெரூன் அந்த மாதிரி லிப் லைனர் போட்டுட்டு லிப்ஸ்டிக் போட்டீங்கன்னா உங்களோட லிப்ஸ் வந்து சூப்பர் டிஃபைன்டா தெரியும். லைன் பண்ணியாச்சு. அடுத்தது ஃபிளிக்கால இருந்து லிப்ஸ்டிக். சூப்பரா இருக்கு இந்த கலர். ஆக்சுவலா இது வந்து நம்ம வெறும் லிப்ஸ்ல லிப் லைனர் போடாம போட்டா கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்காது என்னோட ஸ்கின் டோனுக்கு. நான் லைனர் போட்டதுனால நல்லா சூட் ஆயிருக்கு என்னோட லிப்ஸ்டிக் லிப்ஸ்க்கு. மேக்கப் பிக்சர் நான் வந்து ரெவல்யூஷன்ல இருந்து பிக்ஸ் அண்ட் க்ளோ இதை வச்சு கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல வச்சு நல்லா